நந்தினி எங்கே இருக்கோ இப்போ? நந்தினியும் தீபிகாவும் கிளம்பிட்டோம். ஊர் சுற்றுற கிளம்புறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது. நாங்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கோம் இப்போ. ஆமாம், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஏர்போர்ட். இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இது. சூப்பராக இருக்கும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷி லுக்ஸ் ஸோ ப்ரிட்டி அண்ட் பியூட்டிஃபுல். குட் மார்னிங் எவ்ரிபடி ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ திஸ் இஸ் அ 7-day ட்ரிப் டு குஜராத். குஜராத்தில் வந்து 2 ஜோதிர்லிங்க தரிசனம், சோம்நாத் அண்ட் நாகேஸ்வர், அண்ட் பஞ்சத்வாரகா. மார்கழி மாதம் கண்ணனை பார்க்க வந்திருக்கேன். அண்ட் சென்னையில் வந்து எனக்கு காத்தால 5 மணி ஃப்ளைட். அது இப்போ ஹைதராபாத் வந்து லேண்ட் ஆகிட்டு ஹைதராபாத்தில் ஒரு 2 hours வெயிட் பண்ணி அடுத்த ஃப்ளைட் டு ராஜ்கோட். ஸோ பை 12 o'clock we reach ராஜ்கோட். ராஜ்கோட்லேருந்து ஒரு 4 hours டிரைவில் வந்து பாவ்நகருங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி நைட் ஸ்டே அங்கே. பாவ்நகரில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, நிஷ்கலங்க் மகாதேவ் மந்திர். இங்கே தான் வந்து ஒரு பர்டிகுலர் திதி, ஒரு நாளில் வந்து ஒரு திதியில் கடல் தண்ணி உள்வாங்கி போகிறதும், அப்போ தான் நம்ம வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஸ்தாபனை பண்ண 5 சிவலிங்கங்கள் வித் நந்தி அது வந்து பார்க்க முடியும். போய் அபிஷேகம் பண்ணி கடல் உள்ள நடந்து போய் மகாதேவரை தரிசனம் பண்ணுற ஒரு தருணம் நாளைக்கு காத்தால. சூரியன் பளீர்னு அடிக்குது. இன்பம்ங்கிறது என்ன தெரியுமா? ராமேஸ்வரத்துலேயும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா டீ குடித்தோம், ராஜ்கோட்லேயும் ஒன்றா குடிக்கிறோம். சூப்பரில் ஒரே வாரம் கேப் நினைக்கிறேன். ஆமாம், ராமேஸ்வரம் டு ராஜ்கோட். சூப்பரில். அது என்னன்னா, அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டான நபர்களோட இணைச்சி வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். சியர்ஸ்.